யாழ் உணவகத்தில் ஏற்பட்ட கைகலப்பு, சமரசமாக சென்ற அர்ஜுனா எம்பி. யாழில் 14 வயது மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல். வடக்கு இளையோருக்கு வெளிநாட்டு ஆசை காட்டி பண மோசடி, எச்சரிக்கும் போலீசார். தமிழர் பகுதியில் மதுபான சாலையை அகற்றுமாறு மக்கள் போராட்டம். ஈழத்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அச்சுறுத்தல், அரசின் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு. காசாவை கையகப்படுத்தும் ட்ரம்பின் திட்டம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நபரொருவரை தாக்கிய பிரச்சினை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரதும் சம்மதத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி கௌசல்யாவும் உணவருந்திக் கொண்டிருந்த வேளை அவ்விடத்திற்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்க முற்பட்ட நிலையில் தர்க்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது. கைகலப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நபரொருவரின் தலையில் பீங்கானால் அடித்தமையால் அவர் தலையில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது உயிருக்கு ஆபத்து என யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். அதேவேளை காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கு பரஸ்பர முறைப்பாட்டை வழங்கியிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு இரு தரப்பினரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்போது இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக் கொள்வதாகவும் கூறி இருவரும் சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டது. அடுத்து இருதரப்பினருக்கும் இடையிலான பிரச்சினை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்க்கப்பட்டுள்ளது. யாழ் செட்டியார் மடம் பகுதியில் 14 வயது மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்ற செயலுடன் தொடர்புடைய சந்தேக நபரான 21 வயதுடைய இளைஞர் தலைமறைவாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசி வார்த்தைகளை கூறி இளையோரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறையில் ஆட்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்கள் இளையோரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்களூடாக அணுகி ஆசை வார்த்தைகளை கூறி பெரும் தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருகின்றனர். இது தொடர்பில் யாழ்ப்பாணம், மானிப்பாய், கிளிநொச்சி உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கிக் கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கிக் கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி வருகிறது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளையோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கை பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு முகவர்களூடாக பயண ஏற்பாடுகளை செய்து சட்ட ரீதியான முறையில் செல்ல வேண்டும். இது தொடர்பில் இளையோர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டாலே இவ்வாறான மோசடி சம்பவங்களில் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லையெனில் பெருந்தொகை பணத்தினை இழக்க நேரிடும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பூநகரி வாடியடி பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியுடன் கூடிய மதுபான சாலையை இடமாற்ற கோரி பிரதேச மக்கள் பூநகரி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட A32 பிரதான வீதியின் வாடியடி சந்தியை அண்மித்த பகுதியில் இயங்கி வரும் விடுதியுடன் கூடிய மதுபான சாலையை இடமாற்றுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தியே இப்போராட்டத்தில் மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். அதனையடுத்து பூநகரி பிரதேச செயலாளர் அகிலனிடம் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்களை போராட்டத்தில் பங்கேற்ற மக்கள் கையளித்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது புலனாய்வு பிரிவு மற்றும் அரசு தரப்பினால் தமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் S. சசிகரன் தெரிவித்துள்ளார்.
யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் நேற்றைய தினம் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்களால் பல பட்டதாரிகள் போராட்டத்தில் இருந்து ஒதுங்குகின்றனர். இருப்பினும் எமக்கான வேலைக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். தொலைபேசி அழைப்புகளூடாக மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றது. நாங்கள் அரசுக்கு எதிராக போராடவில்லை. நாங்களும் இந்த அரசாங்கத்தையே வரவேற்கிறோம். அரசுக்கு எதிராக செயற்பட வேண்டாம், போராட்டம் செய்ய வேண்டாம் என ஒரு தரப்பினர் தடுக்கின்றனர் என்றார். இதுகுறித்து அமைச்சர் சந்திரசேகரனிடம் வினவிய வேளை, புலனாய்வு பிரிவினர் அச்சுறுத்தல் விடுக்கக்கூடாது. புலனாய்வு பிரிவினர் அச்சுறுத்துவது அந்த காலத்தில் இருந்தது. அவர்களுக்கு போராடுவதற்கு உரிமை உள்ளது. போராடுவதற்கு புலனாய்வு பிரிவினர் அச்சுறுத்தல் விடுப்பதில்லை. அப்படி அச்சுறுத்தல் விடுப்பார்களாக இருந்தால் அது குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இதுவரை நாட்களும் இந்த பட்டதாரிகள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தினார்களா? விளையாட்டாக செயல்படுபவர்களிடம் நீங்கள் இது குறித்து கதைக்காதீர்கள். நாங்கள் உங்களது பிரச்சினைகள் குறித்து நிச்சயமாக உள்வாங்கி செயற்படுவோம் என தெரிவித்தார். ரஷ்ய ஜனாதிபதி புடினை நிபந்தனைகளுடன் சந்திக்க தயார் என்று உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புடினை தவிர மற்ற ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க திட்டமிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், நான் ரஷ்யர்களை சந்திக்க மாட்டேன். அது எனது திட்டத்தில் இல்லை. நான் ஒரே ஒரு ரஷ்யரை மட்டுமே, அதாவது புடினை மட்டுமே சந்திப்பேன். அதுவும் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பாவுடன் இரு நாடுகளுக்கு பொதுவான திட்டம் உருவான பிறகே புடினுடன் அமர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவோம். அத்துடன் இந்த விடயத்தில் மட்டும் அவரை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் சந்திக்கலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்ததென்பது குறிப்பிடத்தக்கது.